ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஸ்பிளண்டட் மேட்சோட எபிசோட் 3ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஜின்ஷா உள்ள வந்ததை பார்த்து துணை மனைவியும் வேலைக்கார லேடியும் பயந்து போயிட்டு இருக்க. எங்க அம்மாக்கு நீங்க தான் டெய்லி மருந்து காய்ச்சி தரீங்களாமா, அதான் கை புண்ணாயிடுச்சுன்னு எங்க அப்பா உங்களை பார்த்து பார்த்து கவனிச்சிட்டு இருந்தாரு. சரி ஓகே, அந்த ரெசிபி எனக்கு தெரியணும், வந்து சொல்லி கொடுங்க, நேரா கூட்டு போயிடுறா. இந்த லேடி வாழ்க்கையில கிச்சனுக்கே வந்ததில்ல போல, பாத்திரத்தெல்லாம் கையால கூட தொட்டதில்ல போல. நெருப்புல இருக்கிற பாத்திரம் சுடுன்னு கூட அவளுக்கு தெரியல. வேலைக்கார லேடி ஊன்னு சொல்லிட்டு சிக்னல் காட்ட சுடும் போலன்னு ஒரு துணி எடுத்துட்டு அதை புடிச்சு பாத்திரத்தை தூக்குறா. ஆனா அப்ப கூட பாத்திரத்தோட சூடு தாங்க முடியல, டக்குனு கீழே விட்டு பாத்திரமே சிதறிடுது. அங்க இருந்த மருந்தெல்லாம் கீழே கொட்டிடுது. பாத்தீங்களாப்பா நடக்கிறத? எங்களுக்கு பாத்திரத்தை எப்படி தூக்குறதுன்னு கூட தெரியல. இவங்க டெய்லி எங்க அம்மாக்கு மருந்து செஞ்சு கொடுக்குறாங்களாம். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நம்புற மாதிரியா இருக்கு? கொஞ்சமாவது ஏதாவது புரிஞ்சுட்டு பேசுங்கன்னு சொல்ல அவங்க அப்பா பாக்குறாரு. இங்க பாரு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்திருக்க, அதனால உனக்கு எதுவும் தெரியாது, அதனால கொஞ்சம் போக போக எல்லாரும் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்திருக்கேனா குழந்தையில போயிட்டு, இல்லையே 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு தடவை வீட்டுக்கு வந்தேன்லன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. என்னது 9 வருஷத்துக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வந்தியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. சொந்த அம்மாக்கே பொண்ணு வந்தது தெரியல. உடனே நம்ம ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா, ஆமா வந்தேன், அம்மாவை பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன், ஆனா என்ன உள்ளேயே விடாம, அதான் இந்த ஆளுன்னு சொல்றான்ல, அதான் எங்க அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவரு வந்துட்டு என்ன பார்க்கவே விடாம, இவ வந்தாலே ராசி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கார லேடி இருக்காளே அவளை வச்சுதான் என்ன தள்ளி விட சொன்னாரு. ஆனா அந்த லேடி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவே போயிட்டு என் கழுத்தை புடிச்சு நெரிச்சா, அதனால எனக்கு கழுத்தெல்லாம் அப்படி காயமாயிட்டு நான் கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும்னு சொல்ல, என்னவோ இந்த விஷயம்லாம் தெரியாத மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுற மாதிரி ஜின்ஷாவோட அப்பா இந்த லேடியை இழுத்துட்டு போயிட்டு 20 அடி கொடுங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுடுறாரு. சாரிமா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜின்ஷா கிட்ட அவங்க அம்மா பக்கத்துல வராங்க. தெரியலன்னா பரவாயில்ல, எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜின்ஷா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க, இப்படி எதுவுமே தெரியாத பாவி ஆயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு. ஜின்ஷா பாக்குறா, வேலைக்கார லேடி நல்லா அடி வாங்குறத பாத்துட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு கூட இருந்துட்டு எனக்கும் இப்பதான் ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, இல்ல என்னதான் இருந்தாலும் இவ வெறும் ஆயுதம் மட்டும்தான், இவங்களை ஏவி விட்டவங்க பின்னாடி நின்னுட்டு இருக்காங்க. அதனால அந்த பொம்பளை இருக்காளே, அவளும் எங்க அப்பாவும் எப்ப தண்டனை அனுபவிக்கிறாங்களோ அப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு சொல்லிட்டு ஜின்ஷா உள்ள போயிடுறா. இங்க அந்த வேலைக்கார லேடி நல்லா அடிபட்டு இருக்கப்ல மறுபடியும் இந்த துணை மனைவியும் கூலாலாம் உள்ள கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. தான் வலிக்குதுல, ஏன் ஆண்டி அப்பெல்லாம் பண்ணீங்க, எதுக்காக ஜின்ஷாவை அப்பெல்லாம் கொடுமைப்படுத்தினீங்கன்னு சொல்லிட்டு கூலா கேக்குறா. கொஞ்சம் நல்ல பொண்ணு போல. துணை மனைவி பாத்துட்டு, வாய் மூடுறி, யார எதிர்த்து பேசிட்டு இருக்கன்னு கேட்க, 6 வயசு குழந்தை என்னமா தப்பு பண்ணுச்சு, அந்த பிள்ளைய போயிட்டு இப்படி எல்லாம் யாராவது ஹர்ட் பண்ணுவாங்களான்னு மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறா. அந்த லேடி, எல்லாமே நான் உனக்காக தாமா பண்ணேன், நீ வந்துட்டு உனக்கு தெரியாம பேசிட்டு இருக்க. இத்தனை நாள் ஜின்ஷா இந்த வீட்டுல இல்லங்கிறதாலதான் எல்லா வசதியையும் செல்லமா அனுபவிச்சுட்டு நல்லபடியா அந்த இடத்துல வாழ்ந்திருக்க. ஆனா அவ முதல் மனைவியோட அங்கீகாரம் இருக்கிற பொண்ணு, நீ அப்படி கிடையாது, நீ துணை மனைவியோட பொண்ணுன்னு சொல்ல, உடனே அப்படியா, எனக்காக தான் பண்ணீங்களா மாதிரி கூலா கேட்டுட்டு இருக்கா. உனக்காக தான் பண்ண, துணை மனைவியோட பொண்ணுங்களுக்கு எந்த வீட்லயும் மரியாதை கிடைக்காது, ஜின்ஷா இருந்திருந்தா நீயும் அந்த நிலைமைக்கு தான் வந்திருப்பன்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கார ஆண்டி சொல்லிட்டு இருக்கா. கூலா கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க சென்னை காட்டுறாங்க, சென் ஜெயில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஏற்கனவே ராஜா கிட்ட திமிருத்தனமா பேசிட்டான்ட்டு ஒரு பையன், நம்ம சென்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனை இங்க தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக கூட்டு போறாங்க. ஆல்ரெடி உடம்பெல்லாம் அப்படியே பயங்கர வீக்கா இருக்கு. சென்னை பாத்துட்டு இன்னும் எதிரி மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். உன்னாலதாண்டா எனக்கு இந்த நிலைமை, நீ எதுக்குடா அந்த ஃபார்மை கொண்டு வந்த பாத்தியா, அதுக்கு நான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு ராஜா எனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாரு, ஓ சைட வர முடிவு எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இன்னும் நடிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். சென்னு பாக்குறான், இதுக்கும் மேல என்கிட்ட நடிச்சிட்டு இருக்க போறியா அப்படின்னு கேட்க, நீ என்ன பேசுறன்னு சத்தியமா எனக்கு புரியல அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்றான். இல்ல, ராஜா உத்தரவு போட்டாரு, எல்லாருக்கும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லி, எல்லாருக்கும் சொத்தை ஆடிட் பண்ண சொல்லி ராஜா உத்தரவு போட்டாருன்னு சொல்ல, ஃப்ரெண்டு திரும்பி பாக்குறான். இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, நீ எதுக்காக இவ்ளோ டிராமா போட்டு மரண தண்டனை வரைய போயிருக்கியோ அந்த ராஜா ஓகே சொல்லிட்டாரு, நடக்க போதுன்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம், நீ ஜெயிச்சுட்ட, நான் தோத்துட்டேன்ல, நான் சாக போறேன் அப்படின்னு அழுதுட்டே அவர் அங்கிருந்து சந்தோஷத்தோட கிளம்பி போறாரு. சென் கண்ல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. ஆமா, நீ பண்ண அந்த வேலையால நாங்க ஜெயிச்சிட்டோம், ஸ்மூத்தா பிளான் எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்ல, அங்க இருந்து அழுதுட்டே நேரா கிளம்பி மரண தண்டனைக்காக அந்த ஃப்ரெண்ட் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. சென் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான், இந்த ஃப்ரெண்ட் இருக்காருல, அவருக்கு ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் இருக்கு போல, இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் எல்லா அமைச்சர்கள் கிட்ட எக்ஸ்ட்ரா சொத்தெல்லாம் புடுங்கி சாதா மக்களுக்கு கொடுக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. உனக்கு வேற ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் இருக்கு, இந்த ரிஸ்கி ஜாப்ல நீ இறங்காதடா அப்படின்னு சொல்ல, சும்மா இருடா, எனக்கு ஒய்ஃபும் குழந்தைங்களும் இருக்கதாலதான் எல்லா குடும்பமும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது, சோ கண்டிப்பா நான் விட மாட்டேன், இதை நம்ம ஏதாவது பண்ணி மக்களுக்கு நீதியை கொடுத்தே தீரணும்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காரு. இப்போ பிள்ளைங்க பொண்டாட்டிய பத்தி கூட கவலைப்படாம இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு
பயங்கரமா சென்னை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவர் தண்டனைக்கு உள்ள கூட்டு போயிடுறாங்க. சென்னை அடுத்த நாள் ஒரு மீட்டிங்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இவருக்கு ஒரு லீடர் மாதிரி ஒருத்தர் இருக்காருல, அவர் கூட இன்னும் சில பேர் இருக்காங்க. நம்ம யாரும் இதுக்கும் மேல நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அசட்டையா இருந்துடக்கூடாது. ஏன்னா ஃபெய்மிங் இருக்கானே, அவன் உயிரை கொடுத்து இந்த பிளான நிறைவேற்றி கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு, சென் என்னப்பா உடம்பு முடியலையா? எல்லாரை விட அந்த பிளான் சக்சஸ் ஆகுறதுக்கு நீ தான் ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்க. உனக்கு ஏதாவது ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சுன்னா போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல. இல்ல எனக்கு ரெஸ்ட் தேவைப்படல. ஆனா நமக்கு இது மட்டும் பத்தாது. இந்த லின் மாஸ்டர் இருக்காரே, அவர் அந்த பதவியில இருந்து கீழே இறங்கணும். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட இருக்கிற நிறைய கையாளுங்க நமக்கு மாட்டுவாங்க. இல்லன்னா அவங்க அகங்காரம் கொஞ்சம் கூட குறையவே குறையாது. ஆனா அந்த பிரின்ஸோட பையன் சாவுக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சிட்டுனா அவர் ஏதாவது பண்ணுவாரோன்னு தோணிட்டு எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு சென் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஊர்ல இருக்கும் போது ஜின்ஷா முன்னாடி கூட ஒருத்தனை கொலை பண்ணிருந்தான்ல, அது ஒரு பிரின்ஸோட பையனா. அந்த மாஸ்டர் பதவி இறங்கணும் அவ்வளவுதானே, அதுக்கு ஒரு ஐடியாவை போட்டா போச்சுன்னு லீடர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாஸ்டர் தான் நம்ம ஜின்ஷாவோட அப்பாவோட மாஸ்டரும். அவரோட ஒய்ஃப் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கிராண்டா செலிப்ரேட் பண்றாரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஃபேமிலி சார்பா ஈஷியன் இருக்கான்ல, அவனும் வந்துட்டு இருக்கான். அப்போ நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டு சில பேர் உள்ள வராங்க. அப்ப அதுல ஒரு கிஃப்ட் டக்குன்னு கீழே விழுந்து உள்ள ஏதோ தங்க புத்தர் சிலை மாதிரி இருக்கு, அது வெளியே வந்துருது. அதை எடுத்துட்டு ஆளுங்க உள்ள ரகசியமா கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஜின்ஷாவும் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவங்க அப்பா கூட வந்திருக்கா. அப்ப சில பேர் பேசிட்டு இருக்காங்க ஜின்ஷாவோட பாட்டிய பத்தி தான். நிறைய ஆபத்து சூழ்ந்துருச்சு போல. அந்த பாட்டி இப்பெல்லாம் சாப்பாட டெஸ்ட் பண்ணாம சாப்பிடவே முடியலையா. எப்ப யாரு விஷம் வைப்பாங்களோங்கிற பயம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல, ஜின்ஷாக்கு அவங்க பாட்டியை நினைச்சு கவலையா இருக்கு. கரெக்டா அந்த பக்கம் சென் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக வரான். சென்னிக்கிட்ட போய் கேட்டா எல்லா விஷயமும் தெரியும், அவன் தான் அதுக்கெல்லாம் காரணமா இருப்பான். நான் போய் கேட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ண வெளியவே விட்டு போறா. இவ எங்க போறா அப்படின்னு அந்த பக்கமா வர ஈஷியன் பாத்துட்டான். அவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறான். சென் அங்க பார்த்தா அந்த மாஸ்டர் இருக்கார்ல, அவரோட ரூம்குள்ள இருந்துட்டு, என்னப்பா இவ்வளவு தூரம் வரைய வந்திருக்கீங்க, நம்ம 2 பேரும் அவ்வளவு க்ளோஸ் கூட இல்ல, என்ன விஷயம் கேட்க ஒரு முக்கியமான விஷயமா தாங்க வந்திருக்கேன். ஒரு பெரிய ஃபேவர் பண்ணணும். உங்க பதவியில இருந்து நீங்க கீழே இறங்கிட்டு வைஸ் மினிஸ்டர் இருக்கார்ல, அவரும் உங்க பதவிக்கு கொண்டு வரணும்னு சொல்ல, இவ்வளவு திமிரு இருந்தா பதவியில இருந்து என்ன கீழே இறங்க சொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் கத்த ஆரம்பிக்கிறாரு. இல்லங்க, ஒரு 30,000 ஏக்கர் நிலத்தை 2,000 தங்க கட்டி மட்டுமே வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட்டா உங்க பேருக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அதுவும் ஒரு சிலரோட ஹெல்ப்போட. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா இது எவ்வளவு பெரிய தப்பு, அநியாயம் இல்ல. 30,000 ஏக்கர் இடம்னா எவ்வளவு பெருசு, அது எவ்வளவு பேருக்கு சேர வேண்டியது. உங்களுக்கு மனசாட்சின்னு இருந்திருந்தா இதெல்லாம் பண்ணிருப்பீங்களான்னு சொல்லிட்டு சென்னை கேட்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. வாங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வேற வெளியே இருந்து கூப்பிடுறாங்க. நீங்க போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சென்னை அவனை வெளியே அனுப்பி வைக்கிறான். அந்த மாஸ்டர் அங்க வந்து, நான் சொல்றதை கேளு அப்படின்னு, யாரோடய வீட்டுக்கு போயிட்டு நீ செக் பண்ணிட்டு வா, பார்த்து பத்திரமா போ, நீயே போனும், வேற யாரையும் அனுப்ப கூடாதுன்னு சொந்த அசிஸ்டன்ட் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. இது எல்லாத்தையுமே வெளியே நின்னுட்டு ஜின்ஷா கேட்டுடுறா. என்னையா இந்த சென்னு கொடூரமான ஆளா இருப்பான் போலன்னு யோசிக்க, சென்னு உங்களை உள்ள கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னது, நான் இருக்கிறது சென்னைக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு பயந்துட்டே அவளும் உள்ள போறா. இல்லங்க, என் பாட்டி பத்தி கேட்கலாம் தான் வந்தேன். பாட்டி நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க, உன் பாட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லதா இருக்காங்க, என்ன எதுக்கு ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கேட்டுட்டு இருக்கான். இல்லங்க, இந்த ஆடிட் இருக்குல்ல, எத்தனை நாளைக்கு போவோம், என் பாட்டியை நினைச்சு எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்ல, இங்க பாருமா, இது சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு கிடையாது, இத பத்தி நீ பேசாதன்னு சொல்லிட்டு சென்னு கொஞ்சம் கோவமா பேசுறான். உடனே பயந்து போயிடுறா ஜின்ஷா. இல்ல நான் கேட்டது தப்புதான் அப்படின்னு காலில் விழுந்து மண்டி போட்டுடுறா. உன் பாட்டி இந்த விஷயத்துல எங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு அவங்களே வாலண்டியர் பண்ணிருக்காங்க. இதுல நிறைய பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சுதான் அவங்க பண்ணிருக்காங்க. அதனால அவங்க வர பிரச்சனைய சமாளிச்சுதான் ஆகணும். அவங்க அதை செய்வாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிடிப்பு வேணும், அதாவது ரிசால்வ் வேணும், அது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த ஊரை விட்டு போக கூடாது, இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல பயந்து போயிட்டு இருக்கா ஜின்ஷா. சென்னு பக்கத்துல வந்து உட்கார்றான். ரொம்ப அதிகமான ஆபத்து, புரியுது இல்ல, இது வரைய நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சு பெரிய பணக்காரங்களை டார்கெட் பண்ண எந்த ஒரு போட்டியுமே ரத்தம் இல்லாம முடிஞ்சதே கிடையாது. ஆனா இதுல நம்மளோட ரத்தம் சிந்துதா இல்ல ஆப்போசிட் இருக்காங்களே அவங்க ரத்தம் சிந்துதாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு ஈஷியன் உள்ள வந்துடுறான். ஒரு சின்ன பொண்ணு கூப்பிட்டு எதுக்கு இந்த தடவை பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னும் ஈஷியனும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க, நீ என்ன எறும்பா அப்படின்னு ஈஷியன் நேரா ஜின்ஷாவை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கான். இங்க இந்த மாஸ்டர் இருக்காரே, அந்த மாஸ்டர் கிட்டதான் ஜின்ஷாவோட அப்பா வந்துட்டு ஸ்டூடெண்டா இருக்காரு. ஆனா அந்த மாஸ்டரும் உங்களோட மாஸ்டரும் பயங்கர எதிரி. அப்படிப்பட்டவங்க இடத்துக்கு எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கணும், கண்டிப்பா அதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கும் போலன்னு ஈஷியன் கேட்க, ஜின்ஷா பாக்குறா. அவளுக்கு ஏதோ புரியுது, ஆபத்து வருது, அங்க இருந்து கிளம்புறா. நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே ஈஷியனும் அங்க இருந்து போயிடுறான். சென்னை பாத்துட்டு இருக்கும் போதே இந்த பொண்ணை பாக்குறதுக்காக தான் அவர் உள்ள வந்திருக்காருன்னு சொல்ல, என்ன இந்த பொண்ணு கூட இவர் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான் போல, என்ன நடக்குதுங்கிற மாதிரி சென்னு பாத்துட்டு இருக்கான். இங்க வெளியே கிளம்பி ஜின்ஷா ஓடிட்டு இருக்கா. பக்கத்துல வந்து ஈஷியன் அவ கைய புடிச்சிட்டான். நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன்,
இந்த சென்னை கிட்ட பக்கத்துல போகாத, எதுக்கும் தள்ளி ஏறு, ரொம்ப ஆபத்துன்னு சொல்ல, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா போறா. இங்க சென்னு வந்திருக்காங்கிறதால கண்டிப்பா இந்த இடத்துல ஆபத்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியுது. அதனால அப்பாவை கூட்டிட்டு எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும், அப்பதான் குடும்பம் தப்பிக்குங்கிறதுக்காக உடனே வீட்டுக்கு போகணும்னு போய் எங்க அப்பா கிட்ட சொல்லுன்னு சொல்றா. அவங்க அப்பா அதெல்லாம் முடியாது, அவளை அங்கேயே இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு திட்டி அமிச்சிடுறாரு. ஆனா அவங்க அப்பா பக்கத்துல உட்காந்துருக்க இன்னொரு அதிகாரி, என் ஒய்ஃப்க்கு உடம்பு முடியல, இப்பதான் தகவல் வந்துச்சு, வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி ஓடிடுறான். ஜின்ஷா எங்க அப்பாவை ஒன்னும் பண்ண முடியாது, எப்படிதான் புரிய வைக்கிறதுனே தெரியலன்னு பாத்துட்டு இருக்கும் போது 2 பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. உங்க அப்பா உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, உங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, என் பொண்ணுனா எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதை காதுல வாங்கிட்டு ஜின்ஷாவோட அப்பாவும் பேச, ஜின்ஷா பாக்குறா. இப்ப ஒரே கல்லுல 2 மாங்கா அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அப்பா நல்லாதான் பாத்துக்குப்பாரு, ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்க வந்திருக்கேன்ல, என் பாட்டி வீட்டுல இருக்கும் போது அப்ப இவர் என்ன பாத்துக்க முடியல, அதனால என்னோட இன்ட்ரோடக்ஷன் செரிமனிக்கு கூட இங்க இருந்து கிளம்பி அவ்வளவு தூரம் வந்தாரு தெரியுமான்னு இத்தனை நாள் பாத்துக்கவே இல்லைங்கிற விஷயத்த ஜின்ஷா போட்டு கொடுத்துடுறா. இதெல்லாம் கேட்டு உட்காந்துட்டு இருக்க ஈஷியன் சிரிக்க ஆரம்பிக்கிறான், டிராமாவை ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு. அதாவது அது என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்க ஈஷியன் பாக்குறான். ஆமா, நானும் அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தேன், நான் கூட போனேன், இவர் கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் வந்திருந்தாரு போல, ஆனா அவரோட வீட்டை பாத்துக்கிறது ஜின்ஷாவோட அம்மா இல்ல போல, அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு அந்த சிரமத்தை கூட பார்க்காம துணை மனைவி கிட்ட பொறுப்பு கொடுத்திருக்காருன்னு ஏத்தி விட்டுறான். உடனே எங்க மாஸ்டர் பாத்துட்டு, என்னப்பா பண்ற, துணை மனைவி கிட்ட எல்லாம் யாரும் பொறுப்பு கொடுக்க கூடாது, சொந்த பொண்டாட்டி தான் வீட்டை பாத்துக்கணும், அது கூட தெரியாதா அப்படின்னு கேட்க, என் ஒய்ஃப்க்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். ஜின்ஷா அடுத்து, ஆமா அந்த துணை மனைவி இருக்காங்கல்ல, டெய்லி பேர்ட் நெஸ்ட் இருக்குல்ல, அதுல சூப் வச்சு சாப்பிடுவாங்க, எங்க பாட்டி எல்லாம் பெரிய பணக்காரங்க, அவங்க கூட அப்படி சாப்பிட்டது இல்ல தெரியுமா அப்படின்னு சிக்கனமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பா கடுப்பாயிடுறாரு, வந்து தொலை போலாம் அப்படின்னு, இதுக்கு மேல விட்டா பேட் ரொம்ப டேமேஜ் ஆயிடும்னு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஈஷியன் சிரிச்சிட்டு இருக்கான். சென்னை கிட்ட அசிஸ்டன்ட் போயிட்டு ரொம்ப சூப்பரா பேசி அவங்க அப்பாக்கு அவமானத்தை வாங்கி கொடுத்துட்டு விட்டா போதும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கிளம்பியும் ஓட வச்சுட்டா ஜின்ஷா. ரொம்ப தெளிவான பொண்ணா இருக்கா போலன்னு சொல்ல சென்னை அவளை நினைச்சு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க கரெக்டா அந்த மாஸ்டர் வராரு. சென்னங்க மறுபடியும் வந்துடுறான். என்னங்க, இன்னுமா கூட நீங்க மனசு இறங்கல, அது மட்டும் இல்லாம நீங்க உங்க வேலைக்கார ஆளை அமுச்சு வச்சீங்கல்ல, அந்த ஆள் பின்னாடியே நாங்களும் போகிறதுக்கு ஆள் அமுச்சு விட்டோம். இப்ப அவங்க என்ன தெரியுமா முடிவு பண்ணிருக்காங்க, அவங்களோட கேஸை எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சா அந்த ஆளு அதுக்கும் மேல எக்கச்சக்கமா இடம் வாங்கியிருக்காரு, உங்களால அவர் மாட்டிட்டாருன்னு தெரிஞ்சா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களான்னு கேட்க, நான் பதவி விலகுறேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அவராவே சொல்லிடுறாரு. அங்க மாஸ்டரை அரெஸ்ட் பண்றதுக்கு ஆளுங்க போயிடுறாங்க. ஜின்ஷாக்கு இந்த விஷயம் தெரியுது, ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க, சென்னை மாஸ்டர் அரெஸ்ட் பண்ணிட்டாராம், நல்லவேளை நீங்க ஜஸ்ட் மிஸ்ல முன்னாடியே வெளியே வந்ததால உங்க குடும்பத்தை பேர் தப்பிச்சதுன்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஜின்ஷா சொல்றா, சென்னை அவங்கள மட்டும் வாட்ச் பண்ணல, நம்மளையும் வாட்ச் பண்றான், நான் ஒரு லெட்டர் எழுதணும் பாட்டிக்கு, எடுத்துப்பான்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுறா. அந்த லெட்டர் சென்னோட கைக்கு தான் ஃபர்ஸ்ட் போகுது. அதை எடுத்து படிச்சுட்டு சென் சிரிக்க ஆரம்பிக்கிறான். பாட்டி நல்லா இருக்காங்களான்னு கேட்டு எழுதிட்டு, சென் ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்காரு, அவர் பேசுறதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குங்கிற மாதிரி லெட்டர்ல எழுதியிருக்கா. ரொம்ப தெளிவான பொண்ணு, அவளை லைட்டா மிரட்டினா அதனால இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கா. இதுல இருந்து அவ என்ன சொல்றானா, எனக்கு சப்போர்ட் பண்ற அப்படிங்கறத தான் சொல்லாம சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா என்னை பத்தி எதையுமே டைரக்டாவே சொல்லல, ஒரு வேலை எனக்கு இந்த லெட்டர் வருங்கிற நினைப்புலதான் இதை எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு சென்னு கண்டுபிடிக்கிறாரு. உண்மையாவே ஜின்ஷா அவர் கைக்கு ஒரு வேலை லெட்டர் போச்சுன்னா நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன், எதையும் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறத அவருக்கு சொல்லாம சொல்றேன், இல்ல அப்படின்னா பரவாயில்ல பாட்டிக்கு போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அதை சென்னு கண்டுபிடிச்சிடுறான். சரி ஓகே இருந்துட்டு போட்டோம், இதை அவங்க பாட்டிக்கே அமுச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம ஜின்ஷாக்கு கல்யாணம் பிளான் பண்றத பத்தி அவங்க அப்பா பேசிட்டு இருக்காரு. ஒரு பையன் சின்ன பொசிஷன்ல தான் இருக்கான், அடுத்து கொஞ்சம் நல்ல பொசிஷனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவனை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அதெல்லாம் நான்லாம் அந்த ஏற்பாடு எல்லாம் பண்ண மாட்டேன்னு துணை மனைவி முன்னாடி வந்துட்டு இருக்கா. வேலைக்கார லேடி முதுகுலே தட்டுறா, வாய மூடுங்க அப்படிங்கிற மாதிரி. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. யாரு ஜின்ஷாக்கு பாத்திருக்க மாப்ள, கல்யாணம் நடக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.